செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் காய்கறி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் இல்லாததாலும் கோடை வெயில் காரணமாகவும் காய்கறி உற்பத்தி பெரிதும் குறைந்துவிட்டது. இதனால் தமிழகத்தில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. மேலும் மின் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, உரம் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக காய்கறி சாகுபடியும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக கோயம்பேடு உள்ளிட்ட தமிழகத்தின் பிரதான காய்கறி மார்க்கெட்டுகளுக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து காய்கறி கொண்டுவரப்படுகின்றன. தமிழ்நாட்டில் சுத்தமாக ரொம்ப பாதிப்பு. சுத்தமாக காய்கறி எந்த காய்கறியுமே இல்லை. எல்லாமே ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து கொள்முதல் பண்ணுறதுனால ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கு. இதனால் காய்கறி விலை அதிகரித்துள்ளது. தற்போதைக்கு பீன்ஸ் உள்ளிட்ட சில காய்கறி வகைகள் கிலோ 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கோஸு, பீன்ஸு, கேரட் எல்லா விலையுமே அதிகமாக இருக்குது. எது வாங்கலான்னு பார்த்தாலும் எதுவுமே வாங்குற மாதிரியே இல்லை. பசங்களுக்கு முக்காசி காய் தான் கொடுக்கணும். ஆனால் காய் இந்த விலையா இருக்கிறனால வாங்கவே எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த விலை உயர்வு இன்னும் 1 மாதத்திற்கு நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த மாவூரில் உள்ள ஸ்ரீ சோழபிராட்டி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தப்பட்டது. இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக 2 பிரிவாக நடைபெற்ற பந்தயத்தில் 4 மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசு வென்றவருக்கு 8000 ரூபாய் ரொக்க பரிசும், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசை தட்டிச் சென்ற மாட்டு வண்டி உரிமையாளருக்கு 7000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பந்தயத்தில் ஈடுபட்டவர்களை உற்சாகப்படுத்தினர். பழனியில் நடைபெற்ற டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் தடுக்க வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டன. பழனி நகர் மன்ற தலைவர் வேலுமணி தலைமை நடைபெற்ற இந்த பேரணியில் தனியார் செவிலியர், கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் குடியாத்தத்திலும் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது டெங்கு காய்ச்சல் தடுப்பு முறை குறித்தும் சுகாதாரத்தை பாதுகாப்பது குறித்தும் துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். கழிவுநீர் தங்கக்கூடாது, தெருக்களை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டுகளை சுத்தமாக வச்சுக்கணும், சுகாதாரமற்ற அசைவ பொருட்களை கண்ட பொருட்களை சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியான காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே மக்கள் வீடுகளையும் தெருக்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 15 பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எவர் சில்வர் பாத்திர தயாரிப்பிற்கு புகழ்பெற்ற கும்பகோணத்தில் பாத்திர தயாரிப்பு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சுற்றிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட எவர் சில்வர் பாத்திர உற்பத்தி கூடங்கள் உள்ளன. இங்கு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களின் ஊதிய தொடர்பாக 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். புதிய ஒப்பந்தத்திற்கு 5 மாதம் உள்ள நிலையில் இடைக்கால நிவாரண கூலி உயர்வு வேண்டும் என்று கூறி எவர் சில்வர் பாத்திர தொழிலாளர்கள் கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நடந்த தொழிற்சங்க கூட்டக்குழு கூட்டத்தில் 60% கூலி உயர்வு தரும் வரை போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு காரணமாக கூலி உயர்வு கேட்டு கடந்த 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றோம். பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்தவித முடிவு ஏற்படவில்லை. அதனால் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களுடைய அனைத்து கூட்டுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 60% கூலி உயர்வு பெற்றால்தான் வேலைக்கு செல்வது எனவும் வேலை நிறுத்தத்தை முடிவு கொள்வதும் முடிவு செய்யப்பட்டது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக எவர் சில்வர் பாத்திர உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் பிளாஸ்டிக் பையின் பயன்பாட்டை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் மூலம் வரும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கும் வகையில் மாவட்டத்தின் நுழைவு பகுதிகளான குன்னூர், மேட்டுப்பாளையம் சாலையில் பிளாஸ்டிக் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் இதனை திறந்து வைத்தார். இதன்படி நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 640 காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யும் பணி நேற்று தொடங்கியது. புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் காவலர்கள் தேர்வு செய்யும் பணி டிஐஜி ரன்வீர் சிங் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது.
640 காலியிடங்களுக்காக 7500க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் தினம் 650 பேர் என்ற விகிதத்தில் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட உடல் தேர்வு திறன்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதல் கட்ட தேர்வுகள் வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் தேர்வு பெறுகிறவர்களுக்கு ஜூலை 22ஆம் தேதி செய்முறை தேர்வுகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெறுபவர்கள் காவலர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். திருப்பதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. திருப்பதியில் உள்ள ஏடிஆர் பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த 2 கேஸ் சிலிண்டர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் உணவகத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதி, மருத்துவமனை மற்றும் மரக்கடைகள் ஆகியவற்றிற்கும் தீ பரவத் தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. திருவள்ளூர் அருகே உள்ள வடமதுரை ஏரியில் மாநகராட்சி சார்பாக குப்பை கொட்ட இடம் பார்த்த அதிகாரிகளை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமதுரை கிராமத்திற்கு உட்பட்ட இந்த ஏரி ஏனம்பாக்கம் உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு பாசன ஏரியாகவும் குடிநீர் ஏரியாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஏரியை அளந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகளுக்கும் கிராம மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுக்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவங்க குப்பை கொட்டுறாங்கன்னா குடிநீர் தண்ணி கெட்டு போயிடும், மாடுங்க மேய முடியாது, எங்களால் விவசாயம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 5000 பேர் விவசாயத்தை நம்பி வாயிரும். இவங்க இந்த ஏரியில் குப்பை கொட்டினோம்னா நாங்கள் சாவர வரையும் ஒன்றா வருது. இந்த சாவர வெய்ய தவிர வேறு எந்த வெடியும் கிடையாது. இந்த ஏரி எந்த காரணத்தை கொண்டும் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம். சென்னை வேளச்சேரி குப்பைமேடு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. சென்னை நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் வேளச்சேரியில் உள்ள பாலாஜி நகரில் கொட்டி வந்தது. இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட தீ விபத்து இன்றோடு 6வது நாளை எட்டியுள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் பொதுமக்கள் நடமாட முடியாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. கண்ணாடி தொட்டிக்குள் மீன்களை வைத்து அழகு பார்ப்பது உண்டு. இங்கு கடலுக்கு அடியில் பெரிய ராட்சத கண்ணாடி தொட்டி வைத்திருக்கிறார்கள். பார்வையாளர்கள் இந்த கண்ணாடி தொட்டிக்குள் நின்று நிலக்கடலில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை பார்க்க முடிகிறது. கண்ணாடி தொட்டிக்குள் நிற்கும் மனிதர்களை மீன்கள் வந்து வேடிக்கை பார்க்கின்றன. ஆச்சரியமான காட்சியல்லவா? ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு சானியா மிர்சாவுக்கு குறைவு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.